விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் 2026வது ஆண்டு எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் அருமையான மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் லாபாதிபதினு சொல்லுவேன். உண்மையிலேயே வாழ்க்கை துணை, காதல், திருமணம் மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது நல்லது சொல்லுவீங்களா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்காமல் வேற எப்பங்க உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு கோச்சார நிலைகள் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஒரு சிலருக்கு தாயாரோடு இருந்து வந்த பிரச்சனைகள், தாயார் ஆரோக்கிய அமைப்புகள் இருந்து வந்த வில்லங்கங்கள், தாயாருடைய சொத்து அமைப்புகள் கைக்கு கிடைக்காம பிரச்சனையா இருந்ததுங்கன்ற அமைப்புகள்ல உங்களுடைய ராசியின் 4ஆம் அதிபதி உச்சமாகி பிறகு அவரே 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்புகள்ல முதல்ல பிரச்சனையாக இருந்த தாயாருடைய ஆரோக்கியம் பிற்பகுதியில் சரியாகக்கூடிய அமைப்பு, முதல்ல வில்லங்கமா இருந்த தாயார் வழியில இருந்து வந்த சொத்துக்கள் பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு எல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக இந்த வாரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? 18, 19, 20, 21 இந்த 4 நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம், ராசியுடைய 7ஆம் அதிபதி எல்லாம் சுக்கிரன் செவ்வாயுடைய இணைவுல அருமையான மங்கள அமைப்புகள்ல இருக்க போறாங்க. அப்போ இந்த இடத்துல நல்ல இனிய தன்மைகள், சுப செலவுகள், இன்ப சுற்றுலா போகக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு ஆன்மீக தொடர்புகள், ஆன்மீக அமைப்புகள்ல யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். மகர ராசிக்காரங்களுக்கு படிப்படியாக மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ஒரு தொடக்க அமைப்புன்னு சொல்லுவேன் இந்த காலகட்டம். அதற்கான அறிமுகங்கள், வாழ்க்கை துணை, சிலருக்கு புதிய நட்பு வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புதிய காதல் வரக்கூடிய அமைப்பு, இப்ப பார்க்கக்கூடிய நபர்களை 2 வருஷம் முடிச்சு கல்யாணம், திருமணம், குழந்தைன்னு ஆகக்கூடிய அறிமுகங்கள் இப்ப படிப்படியாக வரக்கூடிய தன்மைன்ற அமைப்புகளும், வீடு அமைப்புகள்ல பிரச்சனை இருந்ததுங்க, வீடை கட்டி முடிக்க முடியலங்க, வீடே வாங்க முடியலங்க, காசு எடுத்துட்டு ஓடி போயிட்டாருங்கன்னு சொன்ன அமைப்புகள், தங்கி தேங்கி போன வீடு சார்ந்த காரியங்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி இந்த வாரத்துல நல்ல இனிய நிகழ்வுகளை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மகர ராசிக்காரங்க அப்படின்றத நிச்சயமாக இந்த ஜனவரி 18 இருந்து 25 வரைக்கும் சகல தரப்பு மகர ராசிக்காரர்களும் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இனிய வாரம்ங்க.